பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலக விவகாரம் மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நீதிமன்றத்தை எரிச்சலூட்டக்கூடிய வகையில் மீண்டும் மீண்டும் சொன்ன பொய்களையே இந்த அரசு இந்த நூலக விவகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை சில தினங்களுக்கு முன்பு நீதிபதி அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவின் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை முடக்க வேண்டும், அதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனையோ விதமான முயற்சிகளை செய்திருக்கிறது. அந்த நூலகம் என்பது கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் துவங்கப்பட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக வரலாற்று சிறப்புமிக்க ஆசியாவிலேயே மிக முக்கியமான ஒரு நூலகமாக கருதப்படக்கூடிய அத்தனை நவீன கட்டமைப்பு வசதிகளும் கொண்ட லட்சக்கணக்கான புத்தகங்களை கொண்ட அந்த நூலகத்தை செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை இந்த அரசு செய்தது. அந்த முயற்சிகள் எல்லாம் தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக, திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாகவும், பல்வேறு பொதுநல மக்கள் இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த போராட்டங்களின் காரணமாகவும் அவை பொதுமக்களுடைய பார்வைக்கு வந்தன. தொடர்ந்து நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் செயல்பாடுகள் குறித்து, அதனுடைய பராமரிப்பு குறித்து பரிசோதிப்பதற்காக நீதிமன்றம் வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவினர் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் நூலகத்தினுடைய குறைபாடுகளை ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் சரி செய்ய வேண்டும். அதாவது நூலகத்திற்கு புதிய புத்தகங்கள் வாங்க வேண்டும், அடிப்படை கட்டுமான வசதிகளை மேம்படுத்த வேண்டும், அதே போல் புதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை நீதிமன்றம் பரிந்துரைத்தது. ஆனால் அந்த காலக்கெடு முடிந்த பிறகும் கூட எதுவுமே செய்யப்படவில்லை என்பதை வழக்கறிஞர் வில்சன் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்ட போது நீதிமன்றம் மிக கடுமையான பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. அதிலே நீதிமன்றம் இந்த அரசை நோக்கி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் உண்மையில் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்துவதற்காக 2 நாளில் சென்னை நகரத்தினுடைய தோற்றத்தையே மாற்றியமைத்தீர்கள், எவ்வளவு பணத்தை அதற்கு செலவழித்தீர்கள்? அப்படி இருக்கிற போது நூலகத்தை மேம்படுத்துவதற்காக, நூலகத்தை சீர்படுத்துவதற்காக உங்களிடம் பணம் இல்லையா என்று மிக கடுமையான கேள்வியை நீதிபதி அவர்கள் இந்த அரசை நோக்கி கேட்டதை நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் அதில் அவர் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயித்து இதற்குள்ளாக இந்த குறைபாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்களினுடைய நிலையும் ஆராயப்பட வேண்டும். எந்தெந்த நூலகங்கள் இன்றைக்கு மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன, நூலக வரியாக வசூலிக்கப்படக்கூடிய பணம் முறையாக நூலகங்களுக்கு செலவிடப்பட்டிருக்கிறதா என்பது போன்ற விவரங்களை எல்லாம் தாக்கல் செய்யும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது உண்மையில் நூலக இயக்கம் தொடர்பான மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நூலக கட்டமைப்பை கொண்ட தமிழகத்தில் பொது நூலக கட்டமைப்பு என்பது மிக மோசமான முறையில் சிதைக்கப்பட்டிருப்பதை நாம் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த நூலக வரி தொடர்பான நீதிமன்றத்தினுடைய கேள்வி என்பது மிக முக்கியமானது. அதாவது, நாம் வீட்டு வரி வாங்குகிற போதே நூலக வரி என்று தனியாக ஒரு வரி வசூலிப்பார்கள். அந்த வசூலிக்கப்படுகிற பணம் எல்லாமே அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகளால் முறையாக நூலகத்துறைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த பணங்கள் வேறு விஷயங்களுக்கு திசை திருப்பி விடப்பட்டதா, புதிய நூல்கள் வாங்குவதற்கும் நூலகங்களை பராமரிப்பதற்கும் புதிய ஊழியர்கள் நியமிப்பதற்கும் அந்த பணம் செலவிடப்பட்டதா என்பதையெல்லாம், இந்த நூலக வரி எவ்வாறு வசூலிக்கப்பட்ட பணம் எங்கே போகிறது, நூலகங்களுக்கு பொது நூலகத்துறைக்கு அவை வந்து சேர்ந்ததா என்கிற கேள்வியை சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க அது பரிசோதிக்கப்பட வேண்டிய விஷயம், நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், தொடர்ச்சியாக இது போன்ற நூலகத்தை சிதைக்கிற இந்த பணி என்பது தமிழ்நாட்டினுடைய அறிவியக்கத்திற்கு எதிரான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அதாவது, நூலகங்கள் என்பது அறிவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கருவூலங்கள் என்று சொல்லலாம். அந்த கருவூலங்களில் நாம் உண்மையில் தலைமுறையாக தமிழ் மரபு சார்ந்தும் நவீன இலக்கியம் சார்ந்தும் பல்வேறு துறை சார்ந்தும் அரிய நூல்கள் பாதுகாக்கப்படுகின்றன.
அதாவது நீங்கள் ஒரு பதிப்பாளர் ஒரு ஒரு புத்தகத்தை அச்சிட்டு சில 100 பிரதிகளை அச்சிட்டு அவர் சந்தைக்கு அனுப்புகிறார் என்றால் தனிப்பட்ட நபர்கள் அந்த பிரதிகளை வாங்குவதோடு அந்த புத்தகம் என்பது நம்முடைய கண் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறது. ஆனால் பொது நூலகங்கள் என்பது அப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்களை புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு வாசகருக்கும், அறிவை தேடி வருகிற ஒவ்வொரு வாசகருக்கும், ஆராய்ச்சியாளர்களுக்கும், வாசிக்க விரும்புகிற வாசகர்களுக்கும், புதிய தலைமுறையினருக்கும் அந்த அறிவு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நூலகங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நூலகங்களையுமே இந்த அரசு முடக்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பல விஷயங்கள் இந்த 4 ஆண்டு காலங்களில் இது தொடர்பாக நடந்திருக்கின்றன. அதாவது ஏற்கனவே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது நூலகங்களுக்கு புதிய நூல்கள் பெரும்பாலும் வாங்கப்படவே இல்லை. அப்படி வாங்கப்பட்ட நூல்களும் கூட மிக மிக தரக்குறைவான நூல்கள் வாங்கப்பட்டதை பல்வேறு செய்திகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அங்கு இருக்க தலைவிரித்தாடக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள் காரணமாக சிறந்த நூல்களை பதிப்பிக்கக்கூடிய பதிப்பாளர்களுடைய நூல்கள் பெரும்பாலும் வாங்கப்படவில்லை என்பது நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மட்டுமல்ல, பொது நூலகங்களை மட்டுமல்ல, அதாவது இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளிலும் புதிய அண்ணா நூலகங்கள் துவங்கப்பட்டன. இந்த நூலகங்கள் என்பது உண்மையில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய புதிய நூலகங்களாகும். இவற்றிற்காக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது ஏராளமான புத்தகங்கள் வாங்கப்பட்டன, அதற்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டன, அதற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கொண்டு பணியாளர்களை நியமிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன. ஆனால் இந்த நூலகங்களில் பெரும்பாலானவை அதற்கு பின்னால் ஆட்சி மாறிய பிறகு திறக்கப்படவே இல்லை. அந்த திட்டம் அப்படியே முடக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வாங்கப்பட்ட பெரும்பாலான நூல்கள் என்னவாயின என்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அறிவுக்கு எதிராக, புத்தகங்களுக்கு எதிராக இந்த ஆட்சி ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்குமே இப்படி புத்தகங்களுக்கு எதிராக யுத்தம் நடத்துகிற ஒரு ஆட்சியை நாம் பார்க்க முடியாது. இது உண்மையில் நூலகங்களை தேடி வருகிறவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, புதிதாக உருவாகி வருகிற வாசகர்கள் மட்டுமல்ல, வேறு எங்கும் கிடைக்காத நூல்களை நூலகத்தில் கிடைக்கும் என்று தேடி வருகிற வாசகர்கள் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், நூல்களை விலை கொடுத்து வாங்க முடியாதவர்கள், ஏழை மாணவர்கள், அல்லது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் நூல்களுக்காக அதிக பணத்தை செலவிட முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரே ஊற்றுக்கண்ணாக இருப்பது, அறிவினுடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக இருப்பது பொது நூலகங்கள் மட்டும்தான். ஆனால் இந்த பொது நூலகங்களை சிதைப்பது என்பது உண்மையில் மக்களுடைய, அதுவும் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாகும். இப்படி மக்களுடைய அறிவுக்கண்ணை மூடுவதன் வழியாக இந்த மாநிலம் முழுக்க மிகுந்த ஒரு இருண்ட ஆட்சியை நடத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் என்று ஆட்சியாளர்கள் நம்புகிறார்களோ என்னவோ என்று தெரியாது. நம்முடைய நூலகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடர்பாக நீதிமன்றம் எழுப்புகிற கேள்விகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பொது நூலகங்கள் தொடர்பாகவும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.